ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்கள் ஷேக் அஹ்மத் அன் நஜ்மி ரஹிமஹுல்லா அவர்களின் புத்தகத்தை படித்துவிட்டு பாராட்டி எழுதிய கடிதம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஷேக் மற்றும் சகோதரர் அஹ்மத் இப்னு யஹ்யா அன் நஜ்மி அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களின் மதிப்பிற்குரிய தொகுப்பான அல் மௌரிதுல் அஸ்புல் ஜிலாலு ஃபீ மன் தகித அலா பஅதில் மனாஹிஜி தஅவிய்யதி மினல் அகாயிதி வல் அஅமாலி என்ற புத்தகத்தை நான் வாசித்தேன். அதன் தலைப்பிலேயே பெரும் மதிப்பிற்குரிய மிகவும் பிரயோஜனமான புத்தகமாக கண்டேன். வருத்தம் தரக்கூடிய பிரிவினை ஏற்படுத்தும் பல கூட்டங்களும் இயக்கங்களும் இஸ்லாமிய அழைப்பு பணி என்ற பெயரில் நிலவி வரும் இந்த காலகட்டத்திற்கு அத்தியாவசிய தேவையை இந்நூல் பூர்த்தி செய்கிறது. மேலும் இஸ்லாத்தில் ஒரே ஜமாஅத், ஒரே வழிமுறையை தவிர வேறு எதற்கும் இடமில்லை என்பது தீர்க்கமாக அறியப்பட்ட ஒன்று. அது அஹ்லுசுன்னாவின் கூட்டமாகும். அந்த ஒரு வழிமுறை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்த வழிமுறையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயக்கங்களையும் முரண்பட்ட பிரிவினைகளையும் பற்றி கூறுகையில் தெளிவுபடுத்தி வர்ணித்ததாவது: நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்கின்றோமோ அதன் மீது இருப்பார்கள். ஆகையால் நமக்கு அஹ்லுசுன்னா என்ற ஒரே கூட்டம்தான், வேறு எந்த கூட்டமும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதரின் ஒரே வழிமுறைதான், வேறு எந்த வழிமுறையும் கிடையாது. நமக்கு ஒரே தலைவர் அல்லாஹ்வின் தூதர்தான், வேறு எந்த தலைவரும் கிடையாது. நாம் இவற்றை தவிர்த்து வேறு எந்த கூட்டத்தையும் வழிமுறையையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. உங்களது புத்தகம் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து அருள் புரியட்டும். இந்த தலைப்பினில் உண்மையை உண்மையாக விவரித்து மேலும் அசத்தியத்திற்கு மறுப்பு கொடுக்கக்கூடிய நிறைவான ஆக்கமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் நிறுவியதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை கூலியாக வழங்குவானாக. நிச்சயமாக நீங்கள் சத்தியத்தை தெளிவுபடுத்தி அசத்தியத்திற்கு மறுப்பு கொடுப்பதை இந்த ஆக்கத்தின் வாயிலாக நிறுவி நிறைவேற்றியிருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்விற்காக உங்கள் மார்க்க சகோதரன் சாலிஹ் இப்னு அல் ஃபௌசான் இப்னு அப்துல்லா இப்னு ஃபௌசான்.